அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகள் மட்டுமல்லாமல் எண்ணற்ற ஆன்மீக தாந்திரீக பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு, இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த இரண்டு ஒரு வரியை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள். அந்த தோஷங்கள் நீங்கவும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கவும் இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். மிக எளிமையான விஷயம்தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எளிமையான சூட்சம பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்ம தானியம் என்று சொல்லப்படும் நெல்மணிகள். நெல்மணிகள் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடக்கு. நீங்க கொஞ்சமா அதை வாங்கிக்கோங்க. அடுத்தது கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளும் நெல்மணிகளும் பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தின் அருளை உங்களுக்கு பெற்று கொடுக்கும். அதை போல உங்ககிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தியை பெருக்கி கொடுக்கும். வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு ஏற்ற பலனை உடனடியாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த இரண்டு பொருளையும் கையில வச்சுக்கிட்டு தான் இப்ப நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். முதல்ல உங்க பூஜை அறையை சுத்தம் செய்துட்டு, பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் அல்லது வெங்கடாச்சலபதி படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்துக்கு துளசி மாலை முதல்ல சாற்றிக்கோங்க. துளசி மாலை சாற்றிட்டு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு அந்த படத்தின் முன் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க. கையில நெல் மணிகள் மேல ஒரே ஒரு கஸ்தூரி மஞ்சள் வச்சு உங்க வலது கையை மூடிக்கோங்க. மூடிட்டு ஓம் கணபத்தையே நமக, ஓம் மகாலட்சுமி தாயே நமக, ஓம் கணபத்தையே நமக, ஓம் மகாலட்சுமி தாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரித்துட்டு உங்க கையில இருக்கிற நெல் மணிகளையும் மஞ்சள் கிழங்கையும் உங்க இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தின் முன் ஒரு தட்டுல வச்சிருங்க. இப்படி தொடர்ந்து நீங்க 21 நாட்கள் செஞ்சுட்டு வாங்க. இதை செய்யற வேலை பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய முடியாதவங்க மாலை 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள உங்களுக்கு நேரம், அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல செய்யுங்க. குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள், பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, நீங்க பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல செய்யறது ரொம்ப விசேஷம். இந்த பரிகாரத்தை 21 நாட்கள் புதுசாதான் நீங்க நெல் எடுக்கணும், புதுசாதான் நீங்க இத மஞ்சக்கிழங்கு எடுக்கணும். எடுத்து நீங்க வேண்டுதல் செஞ்சுட்டு அங்க முன்னாடி தட்டுல வச்சிடுறீங்க இல்லையா, 21 நாட்கள் கழிச்சு அதை ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு போய் ஓடும் நீர்ல போடணும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டுமல்லங்க, உங்க வீட்டுல ஏதாவது தீய சக்திகளின் பாதிப்பு, உங்களுக்கு யாராவது செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயங்களை செஞ்சிருந்தாங்கன்னா கூட அதை கூட இது நீக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இதன் பலனை. இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.